கோவை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக டாக்டர் அம்பேத்கரின் 132வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஏப்ரல் 14ஆம் தேதி நாடு முழுவதும் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று டாக்டர் அம்பேத்கரின் 132வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தோழர் மாணிக்கம் தலைமையில் கோவை பவர் ஹவுஸ் அருகே உள்ள மத்திய உணவு பாதுகாப்பு கிடங்கு வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கரின் நினைவுகளை எடுத்துக் கூறி அவரது பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கோட்டை சேது, கொங்கு சம்பத், தளபதி சபீக், கிராஸ்கட் சாலை பழனிசாமி, ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய 133வது பிறந்தநாள் விழாவினை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும், குறிப்பாக தென்னிந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே கோவையிலும் நாங்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நாட்டினை ஆளுகின்ற காவி பயங்கரவாத அரசு இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றது, மனு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றது. அதனை நாங்கள் முறியடித்து காவி பயங்கரவாத அரசை வீட்டுக்கு அனுப்பி இந்த மண்ணிலே அம்பேத்கருடைய தத்துவத்தை, அம்பேத்கருடைய சட்டத்தை நிலைநிறுத்தி சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பாதுகாத்து இந்திய நாட்டினுடைய மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து, குறிப்பாக மதச்சார்பின்மையை பாதுகாத்து இந்த நாட்டை நாங்கள் சமத்துவம், சகோதரத்துவம் மிக்க நாடாக, அம்பேத்கரிய தத்துவம் ஆளுகின்ற நாடாக பாதுகாப்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே எழுச்சி தமிழுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம்.